தூத்துக்குடியில் நடந்திருக்கிற துப்பாக்கி சூடு வரலாற்றில் தான் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றத தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இணையாக ஒரு படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமான அவமான சின்னம். 22ஆம் தேதி தமிழ்நாட்டின் கருப்பு நாள். அதை இன்னைக்கு ஒரு மான சுட்டாவே இன்னைக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். ஒரு வாயில்லா ஜீவன்களையே இன்னைக்கு சுடக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்கிற இடத்துல மனிதர்களை சுடக்கூடிய அந்த அதிகாரத்தை இவர்களுக்கு தந்தது யார்? அப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்காக நீங்கள் சுடுறீங்க அப்படின்னா வானத்தை பார்த்து தான் சுடணும். நெஞ்சை பார்த்து சுடுறது, தலையை பார்த்து சுடுறது, வாயை பார்த்து சுடுறதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தது யார்? இப்போ நான் தூத்துக்குடிக்கு தான் நேரடியாக செல்கிறேன். அனைத்து மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைவர் ஆணைக்கிணங்க எங்களுடைய ஆறுதல்களையும் தெரிவிக்கிறதுக்கு தான் போகிறேன். மக்களை சந்திச்சுட்டு அவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு தெளிவாக நான் பதிய வைப்பேன். இன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் இணையதளங்களை முடக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் செய்தி பார்த்தோம். முடக்கப்பட வேண்டியது இணையதளங்கள் அல்ல, இந்த ஆட்சி. நேற்று எஸ்பியும் அதே மாதிரி கலெக்டரையும் மாற்றியிருக்காங்க. மாற்றப்பட வேண்டியது இந்த அரசு தானே ஒழிய ஒரு கலெக்டரையோ எஸ்பியோ மாற்றுறதுனால இங்கே எந்த ஒரு மாற்றங்களும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா 100 நாளாக அந்த மக்கள் அறவரியில் தான் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அவர்கள் தெரிவிச்சுட்டு 100வது நாளான இந்த நாள் பேரணியாக கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் வரப்போகிறோம் என்று தெரிவிச்சுட்டு தான் அவங்க வராங்க. இது வேண்டுமென்னே அந்த பேரணிக்கு அனுமதி கொடுத்து கலெக்டர் அலுவலகம் வரை வருவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? முதல்லயே பேரிகார்ட் போட்டு அவங்க தடுத்து இருக்கலாம், அதை பாதுகாப்பு பண்ணியிருக்கலாம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு, அந்த மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அரசு மேற்கொண்டிருக்கலாம். இது திட்டமிட்டு படுகொலை செய்வதற்காக நடக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது மக்கள் கருதுறாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்களை சந்திச்சுட்டு தெளிவாக இன்னும் அவங்களுடைய மனக்குறை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். திட்டமிட்டு நடக்கிறது தான். 144 எப்போ போடுறாங்க? ப்ரீவியஸ் டே நைட்டு தான் போடுறாங்க. ஏன் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி போட்டு 100வது நாள் பேரணி அவங்க வரப்போறேன்னு அறிவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அறிவிக்காமலாம் அவங்க வரல. இது ரொம்ப நாளாக அவங்க சொல்கிறாங்க, 100 நாள் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருப்போம், அறவழியில் எங்கள் போராட்டத்தை நடத்துவோம், 100வது நாள் நிச்சயமாக ஒரு மாபெரும் ஒரு பேரணியாக சென்று நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் சொல்லாமல்லாம் கிடையாது. இன்னைக்கு 2000-3000 போலீஸ் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்புகிறவங்க எதற்காக முன்கூட்டியே அனுப்பலை? கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எதுக்கு அந்த பேரணியை அனுமதிக்கிறீங்க? முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த மக்களுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு இதை திட்டமிட்டே அவங்கள இது போன்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, அடக்குமுறையை ஏற்படுத்தி மக்களுக்கு இன்னைக்கு கொலை செஞ்சுருக்காங்க. 11 பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்கன்னா ஒருத்தருக்கு இறந்தவருக்கு 10 லட்சம் அறிவிக்குது இந்த அரசு. வெட்கமாக இல்லை? அப்போ ஒரு உயிரினுடைய இங்கே மதிப்பு பெரும் 10 லட்சம். 10 லட்சம் இல்லை, 10 கோடி கொடுத்தா கூட அந்த குடும்பத்திற்கு அந்த உயிர் திரும்ப கிடைக்குமா? சாதாரணமாக அதிகமாக காயம் அடைஞ்சவங்களுக்கு 3 லட்சம், சாதாரண காயத்துக்கு 1 லட்சம்னு சொல்கிறாங்க. எது சொன்னாலும் உடனே காசை கொடுத்து மற்றவங்க வாயை அடைக்கணும்னு நினைக்குது இந்த அரசு. மக்களுடைய எழுச்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் மாறிக்கிட்டு இருக்கு. எனவே மாற்றப்பட வேண்டியது இந்த அரசும் இங்கே செயல் இழந்து இருக்கும் இந்த எடப்பாடியின் ஆட்சி தான் அப்படிங்கிறத வன்மையாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய போராட்டம் மேற்கொண்டு அதிகமாக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கிடைச்சதுனால தான் இணையதளத்தை முடக்கிறாங்க. சேனல்ஸில் அங்கே நடக்கிறத காமிக்க கூடாது என்று ஐஜி முதல் கொண்டு டிஜிபியிலேருந்து எல்லாரும் இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நிலைநிறுத்துறாங்க. அவங்களுக்கு வேண்டியதை செய்யாமல் இந்த அரசு ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கபலமாக இருக்கு. வாங்கினதை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு அரசு
ஸ்டெர்லைட் ஆலைக்கும் அது முதலாளிக்கும் வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மத்திய அரசு, அதாவது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யாருமே இந்த விவகாரம் தொடர்பாக பேசவில்லை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 4 வாட்டி வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாங்க. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்களும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்களும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒருத்தர் கூட நேரடியாக போய் சென்று பார்க்கல? ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ இல்லை மத்தியில் இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசினுடைய ஆட்களோ யாருமே இது வரைக்கும் போய் ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்ட மக்களையோ சந்தித்து ஆறுதல் தெரிவிக்காதது ஏன்? அப்போ இது பின்னாடி என்ன சதி நடக்கிறது என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உலகமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து வன்மையை கண்டிக்கிற ஒரு விஷயம். இது மற்ற நாளெல்லாம் ஒரு நாளைக்கு 4 வாட்டி வந்து கேமரா முன்னாடி பேசுறீங்கல்ல, போங்க. இன்னைக்கு அதனால தானே மக்களுக்கான ஆட்சி என்று சொல்றாங்கல்ல, ஆளும் ஆட்சி. மக்களால் மக்களுக்காக நாங்கள்னு சொல்றாங்க. இந்த மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? யாராவது ஒருத்தர் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிங்களா? அந்த மக்களுடைய குறை என்னன்னு போய் யாராவது கேட்டீங்களா? எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு இன்னைக்கு மக்களை சந்திக்காம இந்த ஆட்சி எதற்கு இங்க நடக்குது? உண்மையில் தைரியமான ஆட்சியான இருந்தா, இது மக்கள் ஆட்சியா இருந்தா போய் மக்களை சந்திக்கணும். ஓபிஎஸ்ல இருந்து இபிஎஸ்ல இருந்து மந்திரிகள்ல இருந்து. இன்னைக்கு அதே தூத்துக்குடியில் அந்த பகுதியில் இருக்கிறவர் எம்எல்ஏ ஏடிஎம்கே சேர்ந்தவர். நான் போன வாட்டி போனப்பே கேட்டேன், இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து மக்களை சந்திக்கலன்னு சொல்றேன். எல்லாருக்கும் இதுல வந்து பணம் விளையாடி இருக்கு. இதுதான் உண்மை. இந்த மாபெரும் படுகொலைக்கு பிறகும் பின்னாடியும் இருப்பது பணம் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் நிச்சயமாக ஒரு மாபெரும் மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வேண்டும். தற்காலிகமாக இப்போதான் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். விரிவாக்கம் செய்யப்படுவதை தான் வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆலையை மூட போறோம் என்று நிரந்தர அறிவிப்பு இது வரைக்கும் வரல. இன்னைக்கு தான் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு நாடகம். இன்னைக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவர்களை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்குமா அப்படின்னு பார்ப்பதற்கான ஒரு திட்டங்கள். அதனால இங்க மூடப்பட வேண்டியது ஸ்டெர்லைட் ஆலயம். இந்த ஆட்சி நடக்க வேண்டியது மக்களுக்காக தானே, ஒரே ஒரு ஆலைக்காக அல்ல அப்படிங்கறத நிச்சயம் மக்கள் நிரூபிப்பாங்க. கேப்டன் வந்து நேற்று நேரடியாக பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. 11 பேருக்கு மேல இன்னைக்கு இருந்திருக்கிற ஒரு நிலைமை இங்க இருக்கு. ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் கிட்ட இந்த ஆட்சி இருக்குது. ஸ்டெர்லைட் ஆலை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் மூடி மக்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று கேப்டன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கவர்னருக்கு எழுதியிருக்காரு. இன்னைக்கு கவர்னரை சந்திக்கிறதுக்கும் நேரம் நேற்றே கேட்டிருக்காரு கேப்டன். அவர் ஊட்டிக்கு போயிட்டு இருந்தாரு, அதனால இல்லை டைம்னு நேற்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று நைட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காரு. அட்லீஸ்ட் இன்னைக்காவது டைம் கொடுப்பாருங்க அப்படின்னு கேப்டன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி டைம் கிடைச்சா கவர்னரை நேரடியாக சந்திச்சு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அவலங்களையும் கேப்டன் வந்து நிச்சயமாக எடுத்துரைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.